Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அருகே புலியூர் புதிய காலனியில் குடிநீர் வசதி இல்லாததால் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து புகார் அளித்தும் ஊராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் விடியா அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை தேவையான குடிநீரை கூட வழங்க திறனற்ற அரசு இரட்டை இலக்க வளர்ச்சி குறித்து பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள ஏரிகாத்த கோதண்டராமர் கோயிலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழக்கு விழாவில் ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறை போதிய ஏற்பாடுகள் செய்யாததால் பக்தர்கள் கூட்டத்தில் சிக்கி மயக்கமடைந்தனர். போதிய தடுப்புகள், குடிநீர் மற்றும் பாதுகாப்பு பணிக்காக போலீசாரை ஏற்பாடு செய்யவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. ஆன்மீக ஆட்சி நடப்பதாக வெற்றி பெருமை பேசும் அமைச்சர் சேகர் பாபு என்ன பதில் சொல்லப் போகிறார் என பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தாதப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் பணிகளை திருநற்ற ஸ்டாலின் அரசு தரமற்ற முறையில் செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையாக திட்டமிடாமல் கால்வாய் பணிக்காக சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டி திறந்தவெளி மற்றும் வயல்வெளி பகுதிகளில் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் வெட்டுக்காட்டு வலசு போஸ்டல் நகர் பகுதியில் உள்ள வீடுகளில் 44 மூட்டைகளில் 2200 கிலோ ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்த 5 பேர் சிக்கினர். ரேஷன் அரிசியை மூட்டை மூட்டையாக சரக்கு வாகனத்தில் கடத்திச் செல்ல முயன்றபோது பிடிப்பட்ட 5 பேரும் வீடுகளில் ரேஷன் அரிசியை வாங்கி பதுக்கி வைத்து கடத்தியது தெரியவந்தது. ஸ்டாலின் அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் அதிகாரிகள் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க தவறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 2000 ஆண்டுகள் பழமையான சங்க காலத்தை சேர்ந்த சுடுமண் தக்காளிகள் கண்டெடுக்கப்பட்டன. மேல்காவனூர் தென்பண்ணை ஆற்றில் தொல்லியல் துறையினர் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சங்ககால மக்கள் நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திய சுடுமண் தக்காளிகள் கண்டெடுக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள வட்டார கல்வி அலுவலக கட்டிடத்தில் மழைநீர் புகுந்ததால் தார்பாய் கொண்டு மூடும் அவல நிலை ஏற்பட்டது. வட்டார கல்வி அலுவலகம் மிகவும் பாழடைந்த கட்டிடத்தில் செயல்பட்டு வருவதால் மழை காலங்களில் தண்ணீர் உட்புகுந்து மாணவர்களின் கல்வி குறித்த முக்கிய ஆவணங்கள் சேதமடைவதாக கூறப்படுகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாழாகும் என குற்றம் சாட்டப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் தப்பலாம்புலியூர் குளுந்தாலம்மன் கோயிலில் தூக்குத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் குளுந்தாலம்மன் எழுந்தருள ஊர் மக்கள் இணைந்து அம்மனின் தேரை தூக்கிச் சென்றனர். அறுவடை முடிந்த விளைநிலங்கள் வழியாக தூக்கி சென்ற போது தேரை வயல்களில் கவிழ்த்தும் மீண்டும் தூக்கி செல்வதும் திருவிழாவின் முத்தாய்ப்பாக அமைந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதிகளில் கலப்பட தேங்காய் எண்ணெய் விற்பனை தொடர்பான புகாரில் திமுக பேரூராட்சி தலைவியின் கணவர் ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. பலூகல் பேரூராட்சி தலைவி லிஜியின் கணவருக்கு சொந்தமான ஆலையின் தேங்காய் எண்ணெய் தரமற்றதாக இருந்ததால் சந்தேகம் அடைந்த வாடிக்கையாளர் ஆய்வகத்தில் சோதனை செய்ததில் கலப்படம் செய்திருப்பது உறுதியானது. ஆளுங்கட்சி என்பதால் திமுகவினரின் ஆலைகளில் தயாரிக்கப்படும் உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறை சோதனை செய்ய மாட்டார்களா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரை புனித நகராக அறிவித்து மதுக்கடை, இறைச்சிக்கடை, மின்மயான எரிவாயு தகன மேடை ஆகியவற்றை அகற்றுவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வள்ளலார் பக்தர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வள்ளலார் சர்வதேச மைய திட்டத்தை கைவிடுவது, பார்வதிபுரம் மக்கள் இனாமாக கொடுத்த 106 ஏக்கர் பெருவழி நிலத்தை மீட்டெடுக்க விரைந்து நடவடிக்கை எடுப்பது, தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது.